இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ல் ஃபுல்லாக சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குறள் ஆகும். இதை எப்படி பிரிக்கலாம்? குறள் கூட்டல் ஆகும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு கூட்டலா லான் மாறி குறளாகும் வருது. அடுத்து பாருங்கள், வான் கூட்டல் ஒளி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது வந்து வானொலின்னு வரும். ஏன்னா இன் கூட்டல் ஓ நோ. அடுத்து பாருங்கள், இரண்டல்ல. இரண்டு கூட்டல் அல்ல. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி டூவை வந்து எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊ. இது போயிட்டு இட்டும் ஆவும் சேர்ந்து டாவா மாறி இரண்டல்லன்னு வரும். அடுத்து பாருங்கள், தந்துதவும். தந்து கூட்டல் உதவும். தூவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். இத்து கூட்டல் ஊ வந்து தூண் மாறும். தந்துதவும். அடுத்து பாருங்கள், ஒப்புமை கூட்டல் இல்லாத. ஒப்புமை இல்லாதன்னு வரும். மையை எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல் லைன்னு பிரிப்போம்மா. இங்கேயும் உயிர், இதுவும் உயிர். அப்போங்கும்போது நமக்கு உடம்படு மெய் வந்து வரும். ஐ வழி எவ்வும். இங்கே வந்து கடைசியில் வந்து ஐ அந்த மாதிரி வந்ததுன்னா உடம்படு மையாக வந்து வந்து வரும். இங்கே ஐ தானே, அப்போ உடம்படு மை வந்து கூட்டல் நமக்கு வந்து ஒப்புமை இல்லாதன்னு வரும். அடுத்து பாருங்கள், பெயர் அறியா. பெயர் கூட்டல் அறியா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பெயர் அறியான்னு மாறியிருக்கு. அடுத்து பாருங்கள், மனம் இல்லை. மனம் கூட்டல் இல்லை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. நேற்று கூட்டல் இரவு. நேற்றிரவு. இது வந்து இற்று கூட்டல் ஊன் பிரிப்போமா? வருது. அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த ஊ போயிடும். இற்று கூட்டல் ட்ரீயா மாறி நேற்றிரவுன்னு வரும். காட்டாறு. காடு கூட்டல் ஆறு. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று இரட்டும். அந்த விதிப்படி இங்கே உள்ள டூ வந்து எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊ. அதாவது இந்த இட்டு வந்து 2 தடவை வரும். காட்டு கூட்டல் ஆறா. அடுத்து பாருங்கள், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இட்டு மட்டும் இருக்கும். கூட்டல் ஆறு. அடுத்து இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து டாவா மாறி நமக்கு காட்டாறுன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், அனைத்துண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் வந்து ஊ போயிடும். இது கூட்டல் ஊ தூண் மாறி அனைத்துண்ணின்னு வரும். அடுத்து பாருங்கள், நேரம் கூட்டல் ஆகி. நேரமாகி. இம்மும் ஆவும் சேர்ந்து மாவா மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி. அடுத்து பாருங்கள், வேட்டை கூட்டல் ஆடிய. இது வந்து இட்டு கூட்டல் ஐன்னு வருமா? இங்கேயும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. ஐ வழி எவ்வும். அப்படிங்கும்போது இங்கே வந்து உடம்படு மெய்யாக வந்து வரும். ஏன்னா ஐ வழி எவ்வுங்கும்போது இங்கே வந்து கடைசி வந்து ஐயில் முடியுது. அப்போங்கும்போது உடம்படு மெய் வந்து ஈயா மாறும். கூட்டல் யாவா மாறி நமக்கு வேட்டை ஆடியன் வரும். அடுத்து பாருங்கள், பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம். இதோட விதி வந்து ல வேற்றுமையிர் ட்ரேடாகும்.
இப்போ வந்து வல்லினம் வந்ததுன்னா இந்த இல்லு வந்து நமக்கு டாவா மாறி பொருட்செல்வமாக வருது. இது மெல்லினமாக வந்ததுன்னா நாவா மாறும். அதை பார்த்துக்கோங்க. இந்த இல்லு வந்து இட்டா மாறி இருக்கு. அதாவது வர்றது வந்து வல்லினமாக வரும்போது ல வேற்றுமையிர் டாவும் இல்லு வந்து இட்டா மாறி இருக்கு. அடுத்து பாருங்கள், யாதெனின் யாது கூட்டல் எனின் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இத்து கூட்டல் ஊன் வருமா. இதில் ஊ போயிட்டு இத்து கூட்டல் ஏ வந்து நமக்கு தேயா மாறி யாதனின் கிடைக்கி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி யாதனின் மாறி இருக்கு. அடுத்து பாருங்கள், தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. இதில் பாருங்கள், நிலைமொழி இறுதியில் இன்னும் வந்து வருமொழியில் நான் வந்தது அப்படின்னா இதோட விதி வந்து நாலாமும் ராணாவும் நாலாமும் தானாவும் ஆவும் தானாக்கள். தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. அதாவது நான் வந்தது அப்படின்னா நாலாமுன், இந்த நாலாமுன் நான் வந்ததுன்னா இது வந்து நாவா மாறும். இந்த நான் அப்படிங்கும்போது தன் நெஞ்சு. இது ரா வந்தது அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், தா வந்தது அப்படின்னா பொன் கூட்டல் தீது. தா வரும்போது இந்த நா வந்ததுன்னா அந்த தா வந்து ராவா மாறி பொன் ட்ரீதுன்னு வரும். இங்கே வந்து நான் தானே வந்திருக்கு, தன் கூட்டல் நெஞ்சு. அப்போங்கும்போது தன் இந்த நே வந்து நாவா மாறும். இந்த நா வந்து நாவா மாறி தன் நெஞ்சுன்னு வரும். இதே மாதிரி தன் கூட்டல் நாடு. நான் வந்ததுனால நாலாமும் ட்ரானாவும் இந்த நாவா மாறு. இந்த நான் வந்து தன் நாடு. அடுத்து பாருங்கள், தீது கூட்டல் உண்டோ இத்து கூட்டல் ஊ. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இத்து கூட்டல் ஊ வந்து தூவா மாறி தீதுண்டோ அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உளனோ. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இட்டு கூட்டல் ஊன் வருமா. ஊ போயிட்டு இட்டு கூட்டல் ஊ டூன் மாறி யாண்டுலனும். அடுத்து பாருங்கள், கல் கூட்டல் அலை கல்லலை. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். போன டைம்லேயே தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி கல் கூட்டல் இல் கூட்டல் அலைன் வந்து அடுத்து உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கல்லலைன்னு வரும். அடுத்து பாருங்கள், பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள். மவீறு ஒற்று அழியும். அடுத்து வந்து இதோட இனமாக இங்கு வந்து பூட்டும் கதவுகள்னு வரும். தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. மானா போயிடும், நமக்கு தோரண மேடைன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், வாசல் கூட்டல் அலங்காரம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி இல்லு கூட்டல் ஆ வந்து லாவா மாதிரி வாசல் அலங்காரம் கிடைக்கும். விதியெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க.